ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் பண்ணுறாரு, கடக ராசியில் குரு, சிம்ம ராசியில் சூரியன் புதன் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய மேஜர் கிரக பயிற்சி, பெரிய கிரகத்தினுடைய பயிற்சி சுக்கிர பயிற்சி. அதாவது சுக்கிர பயிற்சி செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசியில் இருக்க நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். இது மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்னு பார்த்தா, இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் எங்கே சஞ்சாரம் பண்ணுறாருன்னா, மீன ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் 30ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 1ஆம் தேதி காலை விடியற்காலை 3:26 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் மீன ராசியில் சஞ்சரிக்கின்ற காலம். இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி காலை 3:26 சந்திரன் மேஷ ராசிக்குள்ளே பிரவேசம் ஆகிறாரு. அங்கே 3ஆம் தேதி காலை 7:26 வரை இருக்கிறதுனால மேஷ ராசியில் இருக்கிற காலம் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது செப்டம்பர் 1 டு செப்டம்பர் 3. செப்டம்பர் 3ஆம் தேதி சந்திரன் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால செப்டம்பர் 3ஆம் தேதி காலை 7:26 முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி காலை 10:18 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை காலையில் 10:18 சந்திரன் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி செவ்வாயோடு இணைகிறாரு. சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. அந்த காலகட்டத்தில் செப்டம்பர் 5ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 7 மதியம் 12:39 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள்னு பார்த்தா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். இந்த 4 ராசிக்காரர்கள் தங்களுடைய வேலை நிமித்தமாக, குடும்ப விஷயமாகவோ, பர்சனல் விஷயமாகவோ, வேலை விஷயமாகவோ அன்றைக்கி சந்திராஷ்டமத்தை அன்றைக்கி வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா, கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் 12 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கெட்டில் போட்டுக்கோங்க. 12 ஏலக்காயை போட்டுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும், போயிட்டு வாங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 12 ஏலக்காயும் எடுத்து நல்லா பொடி பண்ணி, ஒன்றா கையில் பொடி பண்ண முடிஞ்சால் பொடி பண்ணுங்கள், இல்லாட்டி ஒரு உரலில் போட்டு நல்லா பொடி பண்ணி அதை உங்கள் வீட்டுக்கு வெளியில் கொட்டிடுங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம். இதன் மூலமாக உங்கள் மீது இருக்கும் திருஷ்டி மற்றும் சங்கடங்கள் உங்களை விட்டு அகலும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கார். 30-31 செப்டம்பருக்கு 1ஆம் தேதி காலை வரை. இதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயம் வெளி இடத்துல போய் தங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த வெளி இடத்துல தங்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா குருவின் பார்வையில் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் 1ஆம் தேதி விடியற்காலையில் உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு மன தைரியம் ஏற்படும். மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா ராசிக்குள்ள சந்திரன் வந்துட்டார். அதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு 3ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட அன்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அதே சமயம் 2ஆம் இடத்திற்கு போகும்பொழுது உங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். புதிய உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கும் அந்த நாட்களில் சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால பேசுறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரத்தில் பெருசாக நெகட்டிவ் பலன்கள் இல்லை. சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும்.
குடும்பத்தில் ஒரு புதிய சந்தோஷமான அனுபவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய வகையில் உங்களுக்கு ப்ரமோஷனோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த குரு உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார். குறிப்பாக வேலை விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நான் சுய தொழில் செய்யக்கூடிய நபர் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதற்கு உங்களுடைய நட்புகளின் மூலமாக பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் திருமண விஷயத்தில் இப்போ கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இந்த 7.5 சனியின் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அதாவது நடக்கிறதுல ரொம்ப கடைசி வரைக்கும் கடைசியில் கேன்சல் ஆகிற மாதிரிலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய தூக்கத்தில் கெடுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கெடுதினா நிம்மதியான படுத்தமாக ஒரு 8 மணி நேரம் தூங்கினமான்னு இருக்காது. 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எழும்புற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். இதனால் உங்களுக்கு உடல் மனச்சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களை திங்க் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா பெருசாக நஷ்டங்கள் ஏற்படாது. பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் சனி பார்க்கறதுனால. ஆனால் குருவின் பார்வையில் சனி இருக்கிறதுனால செலவுகள் பண்ண உங்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு, கனகதாரா ஸ்தோத்திரம், ஸ்ரீ சுக்த பாராயணம் போன்ற மந்திரங்களை தினமும் பாராயணம் செய்யணும். ஒன்றுமே இல்லையா, எனக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை சார், எனக்கு ஸ்ரீசுக்தம் படிக்க தெரியாது, எனக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் தெரியாது, யூடியூப்பில் கேளுங்க, எனக்கு அதுக்கும் நேரம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸ்ரீ மகாலட்சுமியை நமக இந்த ஒரு மந்திரம் போதும். இதை சொல்லிவிட்டு ஒரே ஒரு தாமரைப்பூ எடுத்து அம்பாள் பாதத்தில் வச்சுட்டு இல்லை பெருமாள் பாதத்தில் வச்சுட்டு உங்கள் வேலையை துவக்குங்க. உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது, வருமானம் அதிகரிக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல, இப்போ கிடைக்கிறது. இப்போ இனிமேல் உங்களுக்கு அங்கீகாரம் மட்டும்தான். உங்களை பற்றி உலகமே புகழ்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு வருமானம் இல்லை, நான் வேலை இல்லாமல் இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இது லக்னத்துக்கு மாறுபட்டு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு, ஏன்னா நிறைய பேர் ரிஷபராசி நண்பர்கள் என்னிடம் நண்பர்களாக இருக்கார்கள், என்னுடைய கஸ்டமர்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு வருது. அதனால் நான் யாருமே நடக்கலைன்னு சொன்னால் என்னால் ஒத்துக்கவே முடியாது. இந்த ரிஷபராசிக்கு இப்போ நேரம் சூப்பராக இருக்குது. உங்கள் லெவலுக்கு அந்த கஷ்டத்திலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு கஷ்டத்திலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லை, உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்கள் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணுற லெவலில் இருக்கீங்கன்னா உங்கள் லெவலில் உங்கள் கலீக்ஸ் எல்லாம் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்கள் ஒரு கார்ப்பரேட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் கார்ப்பரேட் லெவலில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் தட் உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இதில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது பணத்தை வச்சு இல்லைங்க, உங்களுடைய உழைக்கும் அந்த திறமையை வைத்து உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை மேலும் மேலும் வருவதற்கான அமைப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 3 அந்த நாட்களில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை மட்டும் இல்லை, பணம் சார்ந்த விஷயங்கள் மனசில் கவலையை ஏற்படுத்தும், கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். 6ஆம் இடத்தை சந்திரன் பார்க்கறதுனால கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம் இது. இதில் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வராது. ஸோ கண்டிப்பாக கடன் அதிகரிக்கணும். உங்களுக்கு கடன் மட்டும் இல்லை, உறவுகளும் பலப்படக்கூடிய நேரம் இது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நெருங்கிய நட்பு வட்டத்திலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க மாறுவாங்க. நண்பர்களாக இருந்தவர்களை காதலர்களாக மாறுவார்கள், நண்பர்களாக இருந்தவர்களை தம்பதிகளாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்கள் வீட்டில் திருமண யோகம், உங்கள் வீட்டில் சொந்த வீடு வாங்கிறதுக்கான யோகம், உங்கள் வீட்டில் விலையுயர்ந்த நகைகள், வைர நகைகள் வாங்குவது, தங்க நகைகள் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. ஸோ நிறைய சுப செலவு இருக்குது. இந்த சுப செலவுக்கான பண வருமானமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் பதட்டம் இருக்கும். குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் தேவையில்லாமல் கோவப்படுவீங்க. என்ன காரணம் இல்லை, உங்கள்கிட்ட பணம் பத்தலை,
நீங்கள் கடன் ஜாஸ்தி வாங்குறீங்க, நான் கடன் வாங்கின்னு இருக்கேன், நீ என்ன இந்த செலவு பண்ணிகிட்டு இருக்கேன்னு உங்கள் பொண்ணுங்கிட்டேயோ பையன்கிட்டயோ திட்டுவீங்க. உங்கள் அண்ணங்கிட்டயோ தம்பிக்கிட்டேயோ நான் கடன் வாங்கிட்டு இருக்கேன், உன்னால் ஒரு ஹெல்ப் கூட பண்ண முடியாதான்ட்டு நீங்கள் சண்டை போடுவீங்க. மனைவிக்கிட்டையும் சண்டை போடுவீங்க, கணவர்கிட்டையும் சண்டை போடுவீங்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நீ என்னடான்னா எங்கள் வீட்டில் வேலைக்கு போகாமல் உட்காந்துருக்க, இல்லை நீ தண்ட செலவு செஞ்சுன்னு இருக்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணிட்டு இருக்கேன்ட்டு உங்கள் மனைவிக்கிட்ட சண்டை போடுவீங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க. வார்த்தையில் பதட்டத்தை கொட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறது தேள் கொடுக்கு மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு உறவுகள் நம்பகமாக இருந்தாலும் அவங்க உங்கள் பேரில் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சூரியன் 4ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை அறிவுபூர்வமாக செயல்பட்டு தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த சுய தொழிலதிபர்கள், வியாபாரிகள், கலைத்துறை நண்பர்கள், அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம். அதனால் கடுமையான உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்களுக்கு பதட்டம் குறையும் அப்படின்னா நீங்கள் மௌனம் கலகநாஸ்தின்னு சொல்லுவாங்க. மௌனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ, இந்த வாரம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீங்கன்னா, நீங்கள் பிறந்தது செவ்வாய்க்கிழமைனா இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மௌன விரதம் இருங்க. இல்லை நான் வியாழக்கிழமை பிறந்தேன் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு மௌன விரதம் இருங்க. இல்லை சார் நான் ஞாயிற்றுக்கிழமையே பிறந்துட்டேன் அப்படின்னா மொதல் நாளே மௌன விரதம் இருங்க. மௌனம் விரதம் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா உங்கள் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை, உள்நோக்கி பயணிப்பதற்கு. இந்த உள்நோக்கி பயணிக்கும் பொழுது எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எந்த இடத்த ஸ்ட்ராங் படுத்தணுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதனால் மௌன விரதம் இருக்கும் பொழுது முருகனை தியானித்து வழிபடுங்கள், உங்களுக்கு அவர் துணை இருந்து வழிகாட்டுவார். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் லாப மற்றும் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாள் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி. அந்த நாட்களில் ஒரு பெரிய சுப செலவு வீட்டில் இருக்குது. யாராவது ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் உங்கள் வீட்டில், அவங்களுக்கான சுப செலவு இருக்குது. உங்கள் கூட பிறந்த அக்காவோ தங்கையோ அவங்களுடைய திருமணத்தை நடத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்களே சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ இல்லை மாமாவோ யாராவது ஒருத்தர் சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். என்ன காரணம்னு 4ஆம் இடத்துல சுக்கிரன் சனி பார்வையில் இருக்கார். 3ஆம் தேதிக்கு மேலே உடம்பு ரீதியான சங்கடங்கள் குறைவதற்கான சூழ்நிலை ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்குது, உங்களுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. கடன் அடைக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. தசமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை வார ஆரம்பத்தில் 1ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும். அந்த நாட்களில் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க. சளி தொந்தரவு, நெஞ்சு சார்ந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு குடும்பத்தினரால் ஆதாயம் ஏற்படும். குடும்ப உறவுகளுடன் உங்களுடைய உறவு பலப்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்போது அதீத செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் சந்தோஷத்தை கொடுக்கும். கடன் அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய வகையில் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய நட்புகளின் அறிமுகம், நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இளம் வயது ஆண் பெண்கள் 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை நடத்துவதற்கான காலகட்டமும் அந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு பெண் பார்க்கும் படலமோ மாப்பிள்ளை பார்க்கும் படலமோ நடக்கிறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது தான் இதெல்லாம் நடக்கும். இதனால் உங்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால் குடும்பத்தில் உங்களுக்கு அதிகமான உழைப்பு ஏற்படும். காரணம் என்னென்னா உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும், அண்ணன் தம்பியை பார்க்கணும், குடும்பத்தையே, அதாவது யூ வில் பி தி சென்டர் ஃபோர்ஸ் டு அட்ராக்ட் எவ்ரிபடி. எல்லாரையும் இழுத்து வச்சு நடத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. அதே சமயம் நீங்கள் இளம் வயது ஆண் பெண்கள் படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் இந்த வாரம் 3ஆம் தேதிக்கு மேலே படிப்பில் நாட்டம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது மிதுன ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சதுன்னா லிங்காஷ்டகம் தினமும் காலையில் ஒரு தடவை கேட்டுட்டோ இல்லை சொல்லிட்டோ உங்கள் வேலையை துவக்குங்க. தடைகள் விலகும், எடுத்த காரியம் நிறைவேறும். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அதீத லாபத்தை ஏற்படுத்துகிறார்.
ஏன்னா தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சின்ன சில சங்கடங்கள் குறைவதற்கான நேரம். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அவங்களுக்கான சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். நான் வீடு வாங்கினேன் சார், அட்வான்ஸ் கொடுத்தேன் சார், எனக்கு அதை பாதி பேமெண்ட் பண்ணிவிட்டேன், மீதி பேமெண்ட்டுக்கு பணம் பத்தலை, ஒரு 20 லட்ச ரூபா பாக்கி இருக்குது, இல்லை ஒரு 5 லட்ச ரூபா பாக்கி இருக்குது, என்னால் பணம் புரட்ட முடியல. இன்றைக்கி உங்களுடைய நண்பர்கள், இந்த வாரத்தில் நண்பர்களின் உதவியை கொண்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த வீடு வரத்துக்கான நேரம். அதுக்குள்ளார இதெல்லாம் செட்டில் பண்ணுவீங்க. அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக, மேல் படிப்புக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஃபாரின் போகிறதுக்கான நேரம் இது. அதற்கான செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய படிப்புகளில் சேருவதற்கான அமைப்பு உள்ள வாரமாக இருக்குது. தசமஸ்தானத்துக்கு சந்திரன் வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை அந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய அலைச்சல் இருக்கும். அது உங்களுடைய இந்த ஃபாரின் போகிறதுக்கான ட்ராவல் சம்மந்தமான அலைச்சல், டிக்கெட் வாங்குறது, ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறது, உங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்ணுறது, விசா ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறது, இதெல்லாம் அலைச்சல் இருக்கும். அதே சமயம் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கான வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த ஜல்லி அதெல்லாம் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர்கள், அல்லது விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறீங்க, இல்லை விவசாயத்துக்கு டிராக்டர்ஸ் இந்த மாதிரி சப்ளை பண்ணுறவங்க, இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பெரிய வளர்ச்சி இருக்குது. அந்த வளர்ச்சிக்கான முதலீடுகள் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நட்புகளின் அரவணைப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம். ஏன்னா உங்ககிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க, பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க, உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு, உங்களை நட்புகளுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க, ஏன் உங்கள் தந்தைக்கே உபதேசம் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய அறிவுரை கேட்டு செயல்படக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டால் சில உறவுகள் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்க உதவி பண்ணலைன்னா கெட்டவங்க கிடையாது, அவங்களுடைய சிச்சுவேஷன், அவங்களுக்கு மீறி நீங்கள் இருக்கீங்க. அவங்கக்கிட்ட 10,000 ரூபா வருமானம் இருக்குது, நீங்கள் போய்ட்டு ஒரு 10 லட்ச ரூபா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்களா? ஸோ அதனால் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தகுதி இருக்கிற நண்பர்கிட்ட போய் உதவி கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சுவாமிநாத சுவாமியை வணங்க வேண்டும். சுவாமி மலைன்னு ஒரு ஊர் இருக்குது கும்பகோணம் பக்கத்தில். அங்கே தந்தைக்கே உபதேசம் செய்த சுவாமிநாதரை வணங்கி வாருங்கள், உங்களுக்கு அநேக வெற்றிகள் ஏற்படும். சிம்ம ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்திலேயே செப்டம்பர் 1ஆம் தேதி 30, 31, 1 இந்த செவ்வாய்க்கிழமை விடியற்காலை 3 மணி 26 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப இரிட்டேஷனில் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உங்களை நம்பி தான் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. யாருக்கிட்ட எதுக்கு பேசுகிறீங்கன்னே தெரியாது. எடுத்தறிஞ்சு பேசுகிறது, கோபத்தில் பேசுகிறது, வார்த்தை விரயங்களை அதிகப்படுத்துகிறீங்க. ஆனால் உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்பட மாட்டேங்குது. ஆக்சுவலாக புதாதித்ய யோகம் உங்களுக்கு இருக்குது. அந்த புதாதித்ய யோகம் அறிவுத்திறமை விரக்தியாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், செலவுகள் ஜாஸ்தியாகக்கூடிய நேரம். உங்களுக்கு செலவுகள், வீட்டில் 10 ரூபா வருமானம்னா 100 ரூபா செலவு. நான் வீட்டில் 10,000 ரூபா வருமானம் இருக்குன்னா 1 லட்ச ரூபா செலவாகிட்டு இருக்குது சார், நான் என்ன பண்ணுறது, புரட்ட முடியல சார், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஏகப்பட்ட செலவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உடன்பிறப்புகள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கினதுனால மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் ஏற்படுகின்ற நேரமாக இருக்கிறதுனால விவசாயம், இப்போ நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க, ஒரு 2 கிரவுண்டு வாங்கி போட்டிருப்பீங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை பாதி விற்றுருங்க. பாதி விற்றீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலைஸ் ஆவீங்க.
இது விற்க முடியுமா அப்படின்னு கேட்டால் உங்களை தேடி வந்து அந்த லாபத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அதீத லாபம் ஏற்படுகின்ற வாரம் இது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுடைய 9, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கின்ற காலமான 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உங்களுக்கு அதிக லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் சுக்கிரன் 2ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். அதனால் நீச்ச சுக்கிரனுக்கு சனியின் பார்வை இருக்கும் பொழுது வருமானத்தை விட செலவு ஜாஸ்தி இருந்தது. இப்போ சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிக லாபம் வரும். நீங்கள் வேலையே பண்ண வீட்டிலேருந்து ஒரு சின்ன அட்வைஸ் கொடுப்பீங்க. இப்போ நிறைய விலாகெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி சின்னதாக ஏதோ ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை சின்னதாக ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க. உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு 3ஆம் தேதிக்கு மேலே ஏற்படுறதுக்கான அமைப்பு வருது. அதனால் உங்களுக்கு வழக்கு சம்பந்தமாக ஏதாவது தொடர்ச்சி ஏற்படணும் அப்படின்னா 3ஆம் தேதிக்கு மேலே முயற்சி எடுங்க, நன்மைகள் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவார்கள். அதனால் தந்தையின் உறவுகளின் நட்பை முறித்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தசமஸ்தானாதிபதி நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வரதே உங்களுக்கு அமோகம். ஏன்னா அவர் சுக்கிரன் வந்து யோகாதிபதி, தசமஸ்தானாதிபதி யோகாதிபதி. இதில் 9ஆம் வீட்டு அதிபதியும் நீச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார். ஆனால் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு நல்ல விஷயம் தடையாக இருக்குது. நல்லது, முன்னோர்களின் ஆசீர்வாதம், நீங்கள் செய்த கர்ம பலன், இது ரெண்டுமே கிடைக்காமல் இருக்குது. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கடைசியாக பரிகாரமாக சொல்கிறேன். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் ஜெயிக்கலாம். ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைங்க. படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த ராசியில் பிறந்த பெற்றோருக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது இந்த ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு. இதுதான் சொன்னேன், முருகப்பெருமானை வணங்குங்கள். எந்த முருகனை வணங்கணும்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவனை வணங்க வேண்டும். முடிஞ்சதுன்னா இந்த வாரத்தை ஏதாவது சான்ஸ் கிடச்சி ஹாஃப் இயர்லி லீவு இல்லை குவார்டர்லி லீவ் ஏதாவது ஸ்கூல் லீவ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு திருச்செந்தூருக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு குழந்தைகளோடு போயிட்டு வாங்க. இதனால் உங்கள் குடும்பம் செழிப்படையும், வருமானம் ஜாஸ்தியாகும், உத்தியோக மேன்மை ஏற்படும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை, ராசியில் சுக்கிரன். எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆப்போசிட் ஜெண்டர் உங்களை பார்த்து அன்பு பாராட்டி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஆனால் அதுவே உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். வீட்டில் ஒத்து போகிறாங்க அப்படின்னா வெளியில் சண்டை, வெளியில் ஒத்து போகிறாங்க, வெளியில் ஆப்போசிட் ஜெண்டர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கூட, உங்கள் அண்ணன் தம்பி கூட, உங்கள் பேரண்ட்ஸ் கூட, உங்கள் கணவன் மனைவி கூட மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த இடத்துல நீங்கள் சுமூகமாக இருக்கணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை பண்ணுங்கள், அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இதில் சந்திராஷ்டமம் செப்டம்பர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் இருக்குது. அதனால் சந்திராஷ்டமத்தன்னைக்கு கொஞ்சம் கவனமாக பேசுங்க. குறிப்பாக தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கரெக்டாக இருப்பீங்க, ஆனால் வேலை சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துக்குள்ளே வரும்பொழுது குழப்பங்கள் அதிகரிக்கும். 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால குடும்பத்தாரின் எதிர்ப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 7ஆம் இடத்துல சனி, ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு நட்பாக வரக்கூடிய நபர்களின் தரம் குறைவாக இருக்கும். ஏன்னா ஒரு சூரியன், சனி வந்து நீச்சத்துக்கு பக்கத்தில் இருக்கார், சுக்கிரன் நீச்சத்தில் இருக்கார். ஸோ 2 நீச்சகிரகங்கள் பார்க்கறது நல்ல விஷயந்தான். ஆனால் அங்கே சனி நீச்சமாக அடையலை, நீச்சத்துக்கு பக்கத்தில் இருக்கார். தவறான நட்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது இந்த ராசியில் பிறந்த அனைவருக்கும் ஒரு பொதுவான கடமையாக இருக்க வேண்டும். தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில், குறிப்பாக தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் உஷ்ணத்தினால சங்கடம் வரும், அல்லது உங்கள் பேரில் இருக்கிற கோபத்தினால சங்கடம் வரும். ஸோ கோபத்தை அதிகப்படுத்தாமல், உங்கள் தாயாருக்கு கோபத்தை அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம்
தொழில் ரீதியான பதட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா விவசாயத்தில் ஒன்றா அதிக தண்ணீரால் பிரச்சனை வரும், இல்லை தண்ணியே இல்லாமல் பிரச்சனை வரும், இல்லை அதிக காற்றுனால பிரச்சனை வரும். ஸோ இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மிருகங்கள் சார்ந்த விஷயங்கள், அதாவது வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறவங்க, இல்லை வந்து பெட் அனிமல்ஸை வந்து வியாபாரம் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அவரால் உங்களுக்கு பணவரையம் ஏற்படும். ஏன்னா சூரியன், பித்ருக்காரகன் சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை சார்ந்த செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சதுன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக ரீதியாக பதட்டம் அதிகரிக்கக்கூடிய நேரம்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் உத்தியோகம் தேடுறவங்களாக இருந்தால் அந்த வேலை கிடைக்கிறதுக்காக நீங்கள் அவ்வளவு அவஸ்தைப்படுவீங்க. அதனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அதனால் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. இந்த வாரத்துலேருந்து கிட்டத்தட்ட செப்டம்பருக்குள்ளே போயிட்டு வர்றது நல்லது. இதை தவிர நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சிவ வழிபாடு, சிவசக்தியாக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி சப்போஸ் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இல்லை அப்படின்னா சிவ வழிபாடு பண்ணுங்கள். இதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுற போகிறாரு. இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நாட்கள் வந்து ஆகஸ்ட் 30, 31, செப்டம்பர் 1ஆம் தேதி விடியற்காலை வரை. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுப்பார். ஏதோ ஒரு விஷயம் சங்கடத்தை கொடுப்பார். கடந்த காலங்களில் உங்களுக்கு உங்கள் இடுப்பு பகுதியிலையோ, முட்டி பகுதியிலையோ, கால் முட்டி பகுதியிலையோ, இல்லை பாதத்திலேயோ ஏதாவது சங்கடம் இருந்ததுன்னா அதனுடைய தாக்கம் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இது பேர் என்ன, நுரையீரல் சார்ந்த இன்ஃபெக்ஷன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சனி, சந்திரன், சுக்கிரன் இது 3 சம்மந்தப்பட்டாலே, 6ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டாலே இந்த சளி தொந்தரவு இல்லை நீர் இன்ஃபெக்ஷன் சார்ந்த விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும்போது உங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவோ வாழ்க்கை துணை மூலமாகவோ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்திரன் சனி சேர்க்கை உங்களுக்கு கடன் பிரச்சனையும் ஜாஸ்தி பண்ணுவார். அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து மனசில் ஒரு பயம் இருக்கும், நம்மளால் கடன் வாங்க முடியுமா, கடன் கட்ட முடியுமான்ட்டு. ஆனால் பயப்படவே வேணாம், உங்களால் எல்லாம் முடியும், சாதிக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்டவர். அதனால் தைரியமான முடிவெடுப்பீங்க. உங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வரமாட்டாங்க. உங்ககிட்ட வந்து சண்டை போட்டாலும் கடைசியில் உங்களுடைய பேச்சுக்கு மயங்கி தான் போவாங்க. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை. அந்த நாட்களில் கூட உங்களுக்கு தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் இருக்கும். இதில் செவ்வாய் வந்து நீச்சத்துக்கு பக்கத்தில் இருக்கார், 2ஆம் வீட்டதிபதி. அதனால் எங்களுக்கு வருமானம் குறையுமா அப்படின்னு கேட்டால் குறையாது. ஏன் அப்படின்னா அவர் செவ்வாய் வந்து பயிற்சி ஆகும்பொழுது செப்டம்பர் 19ஆம் தேதி பயிற்சி ஆகும்பொழுது நீச்ச பங்கமாக போகிறார். அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய தன அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது என்றைக்குன்னா செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு மேலே 48 நாள் இருக்குது. அந்த சமயத்தில் பண வருமானம், ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வரணும். ஒரு பெரிய அதிர்ஷ்டம், சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அது வரணும் அப்படின்னா இப்போ அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு உண்டான வேலையில் ஈடுபட்டிருப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இப்போ பேச்சுவார்த்தை நடக்கும். இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல போக உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்பத்தாருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியால் உங்களுக்கு குதூகலம் அதிகரிக்கும். உங்களுடைய கூட பிறந்தவங்க, அண்ணன், அக்கா, தம்பி, தங்க, இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவார்கள். அதனால் உங்களுக்கு அது அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து உங்களுடைய மரியாதைக்கான பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து சீனியர் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா உங்களை டைரக்டராகவோ இல்லை பார்ட்னராகவோ ஏற்றுக்கிறதுக்கான நேரம் இது. சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியாக அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகள், தங்களுடைய குழந்தைகளுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகளால் உங்களுடைய குடும்ப கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதீத லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு அமோக பலன்கள் இருந்தாலும் சந்திராஷ்டமத்தன்னைக்கு செலவுகளும் இருக்குது, வருமானமும் இருக்குது. குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. இந்த வாரத்திற்கான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறதுனால காளி வழிபாடு பண்ணுங்கள். எதுக்கு காளி வழிபாடு? ஏன்னா ராசிநாதன் நீச்சமாக இருக்கும் பொழுது நம்மளை தைரியமாக வெளிக்காட்டணும். அதுக்கு காளி மட்டும்தான் உங்களுக்கு துணை இருப்பா. முடிஞ்சதுன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தில்லை காளியை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு பல வெற்றிகள் நிரந்தரமாகும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வார கடைசியில் தாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதாவது 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி சந்திராஷ்டமம். அதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் ட்ராவல் பண்ண போகிறாரு. 5ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை நீச்ச சுக்கிரனால் பார்க்கப்படுகிறார். இதனால் உங்களுக்கு நட்புக்கள் விஷயத்தில், எதிர்பாலின நட்புக்கள் விஷயத்தில் கொஞ்சம் மனசு சலனம் அடையும். தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்காதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு 2-3 ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கும். லவ் ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கலாம், வாழ்க்கையே ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் ஏற்கனவே தொடர்பில் இருந்து, அதாவது லவ் ஃபெயிலியர் ஆகிட்டோ இல்லை வேறு ரீசன்னால் திருமணம் பந்தம் மாறி போயிருந்தாங்க, அவங்க திரும்பி வந்து உங்ககிட்ட பழகிறாங்க, இப்போது பழகிட்டு இருக்காங்க. அவங்க விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. சந்திரன் 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இடுப்பு பகுதியில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது, சந்திரன் உச்சமடையும் பொழுது உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான நேரம் இது. சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு, சொந்தமாக நிலம் வாங்கிறதுக்கு, சொந்தமாக கார் வாங்கிறதுக்கு, நல்ல ஹை ப்ரொஃபைல் கார் இருக்கிறதுலே BMW அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு விருச்சிக ராசிக்கு இருக்குது. உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய நேரம் இது. இந்த வார கடைசியில் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி சந்திராஷ்டமம், சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற பொழுது அந்த சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு அதிக முதலீடுகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஸோ சுய வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், குடும்பத்தில் புதிய உறவுகள் வருகின்ற வாய்ப்பும் இருக்குது. ராசிநாதன் நீச்சத்துக்கு பக்கத்தில் இருக்காரு, எங்களுக்கு ஏதாவது பயம் இருக்குமா, ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்குமான்னா இல்லை. ஏன்னா என்னதான் அவர் நீச்சத்துக்கு பக்கத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல குரு அங்கே இருக்கார். அவர் உங்களுக்கு தெளிவை கொடுக்குறாரு. குரு பார்வை கோடி நன்மை. அப்பேற்பட்ட ஒரு நன்மையான காலகட்டத்தில் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அத்தியாயத்தை சந்திக்கக்கூடிய நேரம் இது. தொழில், வியாபாரம், திருமணம், குழந்தை பாக்கியம், குழந்தைகளின் மேல் படிப்பு, ஏதோ ஒரு விஷயம், ஒரு புதிய அத்தியாயம், அது பெரிய அத்தியாயமாக இருக்கும். அது உங்கள் குடும்பத்துக்கே கௌரவத்தை சேர்க்கக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும், அரசாங்க ரீதியான பதவியில் இருக்கிறவங்களுக்கும் பதவியினால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களால் பதவிக்கு ஆதாயம், இப்போ அந்த பதவியினால் உங்களுக்கு ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வோடு பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் உடம்புல சூடு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் உங்கள் உடம்பை கவனிக்கலை. அந்த உடம்பை சூடு மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முடிஞ்சுன்னா ஆயில் பாத். ஆண்களாக இருந்தால் புதன் சனி நீராடுன்னு சொல்லுவாங்க. பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி சனி நீராடுங்கள், வெள்ளி நீராடுங்கள். இதனால் உங்களுக்கு உடல் சோர்விலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கான இந்த வாரத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வணங்குங்கள். முருகப்பெருமானை அந்த வேல் கொண்டு வதம் செய்த முருகனை வணங்குங்கள். தினமும் கந்தசஷ்டி கவச்சம், ஸ்கந்தகுரு கவச்சம் சொல்லுங்கள். இல்லையா, என்னால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லையா, உங்களுக்கு இப்போ நல்ல நேரம். அதனால் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மாமந்திரத்தை சொல்லி வணங்கி வாருங்கள். எதிரிகள் துவம்சமாவார்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம் முதல் 7ஆம் இடம் வரை, சுகஸ்தானம் முதல் கடத்திரஸ்தானம் வரை இந்த வாரத்தில் திருமண யோகம் கைகூடுவதற்கான நேரம் இது. சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சுகத்திலேயே கொஞ்சம் சங்கடமும் இருக்குது. ஏன்னா சனி சந்திரன் மனசு சஞ்சலப்படும், இல்லாட்டி உடம்பு சஞ்சலப்படும். ஏதோ ஒன்று தான், ரெண்டுமே நடக்காது. குரு பார்வை கோடி நன்மை. ராசிநாதன் உச்சமாக இருக்காரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய நேரம். உறவுகள் வருவதனால் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரம்.
பண பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம், குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். ஸோ இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான நேரம் இது. தசமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்தை கொடுத்துட்ருக்கார். அவர் இப்போது லாபஸ்தானத்துக்கு வரார். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் இளம் வயதாக இருந்தால் அவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு சுய முயற்சியின் மூலமாக பெரிய வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இப்போ புது சான்ஸ் வருது உங்களுக்கு. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுடைய கலைநயமிக்க வார்த்தைகளை கொண்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கான நேரம். அதிகார வார்த்தைகளை கூட கலைநயமாக சொல்லுவீங்க. அதாவது மிரட்டுற வார்த்தை கூட இனிமையாக பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மட்டும்தான் இருந்து அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கீங்க. அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம். என்ன காரணம்? 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 12ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறார். குருவோட வீட்டை செவ்வாய் பார்க்குறார், செவ்வாயோட வீட்டை குரு பார்க்குறார். இதனால் உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள், உங்களுக்கு திருமண செலவு, உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான செலவு, உங்களுக்கு தொழில் முதலீட்டுக்கான செலவு, இப்படி ஏதாவது ஒரு செலவு ஏற்படும். அது உங்களுடைய தனிப்பட்ட செலவாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தார் செலவு இருக்காது. நீங்கள் தனியாக செலவு பண்ணுவீங்க. இந்த செலவுக்கு அடுத்தவங்களாம் உதவுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கீங்க. இந்த வாரத்திற்கான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய தாயாரின் வழி குலதெய்வம். ஜென்ரலாக அப்பாவுடைய குலதெய்வம் தான் வழிபடணும். ஆனால் இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்க தாயாருடைய தாய் வழி பாட்டனாருடைய குலதெய்வத்தை வழிபட வேண்டும். அதே சமயம் குறிப்பாக நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அதுவும் எந்த மாதிரி அம்பாள்? நல்ல உக்ர தெய்வமாக இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி, இல்லாட்டி காளி, இல்லாட்டி வாராகி, இந்த தெய்வங்களை வழிபட வேண்டும். ஏன்னா சுக்கிரன் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வரார். அது உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் சந்தோஷம் குறைவில்லாத வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த வாரம் நன்றாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். சந்திரன் 3ஆம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்திருக்காரு. காரிய வெற்றிகள் ஏற்படும். வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தசமஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு வேலை இழப்போ அல்லது டெம்பரவரி ஆரோக்கிய குறைபாடோ இருக்கும். அது 3ஆம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் 3ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் அந்த நாட்களில் உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பக்கத்தில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். உடம்பு கவனமாக பார்த்துக்கோங்க. உடல் ரீதியான சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகக்கூடிய 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை அந்த நாட்கள்லையும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக அந்த நாட்களில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உங்கள் வாழ்க்கை துணையின் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம். உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை உங்கள் ஒய்ஃப் தன்னோட வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். சந்திரன் 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய நாட்கள் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை. அதாவது சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மருத்துவ செலவாகவும் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பட்ட கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் யாருக்கிட்ட பட்ட கடன் அப்படின்னா, ஒன்றா உங்கள் தந்தையிடம் பட்ட கடன். இது கடன் அப்படின்னு சொன்னால் வெறுமை பண விஷயம் மட்டும் இல்லை, மற்ற கடனையும் அடைக்கிறதுக்கான நேரம் வரும். அந்த நேரம் இப்பொழுது வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. ஏன்னா சனியும் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, செவ்வாயும் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ தந்தையின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவனம் கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இந்த மகர ராசியில் பிறந்த குழந்தைகள் இத்தனை நாளாக பிடிவாதமாக இருந்தாங்க. இந்த மகர ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளும் பிடிவாதமாக இருந்தாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் சண்டை, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை, அப்பாவுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் சண்டை. இதனால் சங்கடம் இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. ஆனால் இனிமேல் சங்கடங்கள் குறையக்கூடிய நேரம் இது. இந்த வாரத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி தரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க. உங்களுக்கு என்னவோ அதை மட்டும் பண்ணுங்களேன். ஏன் இப்படி வேண்டாத விஷயத்துக்கு போகிறீங்க? நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? எதுக்கு முக்கியமோ அதை விட்டுருவோம்.
நமக்கு தேவையான விஷயத்துக்கு போகிறது கிடையாது. நம்ம வேலை என்ன? நம்ம வேலையை பார்க்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம செட்டில் ஆகணும். அதை விட்டுட்டு அடுத்தவன் என்ன பண்ணுறான், அடுத்தவனுக்கு என்ன, ஏன் வந்து நல்லது நடக்கலை, அடுத்தவனுக்கு ஏன் நல்லது நடக்குது, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். கடன் அதிகரிக்கிறதுக்கு இந்த வார கடைசியில் சான்ஸ் வருதுங்க. செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குரு வழிபாடு செய்வது சிறப்பு. குரு பார்க்க கோடி நன்மை. குரு உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு, அதனால் குருவை மட்டும் வணங்குங்க. எனக்கு குரு யார் அப்படின்னா உங்களுடைய டீச்சர்ஸ் வணங்கலாம், இல்லை உங்கள் குழந்தைகளுடைய டீச்சர்ஸை வந்து மரியாதை கொடுத்து பேசலாம். இல்லையா ரிட்டையரான டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். அதுக்கும் அசிங்கமாக கமெண்ட் போடுறவங்களாம் இருக்கான், அவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்து வாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் டிராவல் பண்ணுறார். 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய நாள் செப்டம்பர் 1 முதல் 3ஆம் தேதி வரை. அந்த நாள் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இதில் சுக்கிரன், உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். அதனால் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலோ இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வகையில் 3ஆம் தேதிக்கு மேலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். முன்ஜென்ம புண்ணியம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. 5ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் தொழில் ரீதியான லாபத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப கௌரவம் உயரும். ஸோ இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம். இத்தனை நாளாக 7.5 சனின்னு சொல்லி நிறைய தப்பிச்சிட்டோம். இனிமேல் தப்பிக்க முடியாது. ஆனால் அக்டோபர் மாதம் கடைசி வரைக்கும் தான். ஏன்னா குரு பார்வையில் சனி இருக்கிறது அமோக வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை கொடுக்கும். அதனால் ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா தாராளமாக போகலாம். ஆக்சுவலாக இந்த 7.5 சனியில் தப்பிக்கணும் அப்படின்னா 2 விஷயந்தான். ஒன்றா சொந்த ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியில் போகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பண்ணணும். எனக்கு பணம் எதிர்பார்ப்பு, எனக்கு சம்பளம் வரும், அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு மாதமானால் உங்களுடைய கேப்பபிலிட்டி வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் 10,000 ரூபாய்க்கு கூட வேலை பண்ணணும். அதாவது உங்களுடைய தரத்தை குறைத்து கொண்டு வேலை பண்ணணும். நான் கொஞ்சம் லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன், இல்லாட்டி நானும் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா நம்ம 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 என்ன சம்பாதிக்கிறதுக்கு தகுதி இருக்கோ அதை ஷார்ட் ஃபாலாக வேலை பண்ணணும். எனக்கு வந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும்னா நான் ஒரு 50,000க்கு தான் வேலைக்கு போகணும். இல்லை ஒரு மேனேஜர் லெவலில் போக வேண்டிய ஆள் வந்து ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸிக்யூட்டிவாக போகலாம். என்னென்னா உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கணும். இந்த சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து வேலை பண்ணிங்கன்னா 7.5 சனிலேருந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் பிடிவாதம், கௌரவம், இந்த வெட்டி கௌரவம்னு சொல்லுவாங்க தெரியுமா, வெட்டி பேச்சு, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்றைக்குன்னு பார்த்தா 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் சனியின் பார்வையில் சந்திரன் வர்றதுனால மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி கடனும் ஜாஸ்தி ஆகும், எதிரிகள் தொல்லையும் இருக்கும், தேவையில்லாத பேச்சுக்களால் அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். உங்களுடைய நேர்மையான வழி, அதில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். அடுத்தவன் எப்படி போனால் என்ன, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்களா பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை குத்தஞ்சொல்லி குறை சொல்லியே வாழ்க்கையை ஓட்டுவாங்க. இதில் கும்பராசிக்கு இப்போது ஆக்சுவலி இவங்க பேசவே மாட்டாங்க, ஆனால் பேசினாங்கன்னா அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது. இந்த குறை சொல்வதை தவிர்த்து விடுங்கள். 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகும் பொழுது சந்திரனின் பார்வையில் வரும்பொழுது தந்தையால் உங்களுக்கு சொத்து வருமானமோ பண வருமானமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய வழிபாடு பிரார்த்தனை. எதை பண்ணினா எங்களுக்கு பித்தம் தெளியும் அப்படின்னா சிம்பிள். காலையில் எழுந்திரிச்ச உடனே வெளியில் போங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு வாசலில் ரோட்டில் எங்கேயாவது அருகம்புல் இருந்ததுன்னா அதை பொறிங்க, நல்லா அலம்புங்க, அதை வச்சுக்கோங்க. குளிச்சுட்டு வந்து அதை எடுத்து விநாயகருக்கு சாத்துங்க. சாயந்தரம் வெளியிலெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து ஹனுமன் சாலிசா படிங்க. இது 2 தான் உங்களுக்கு பரிகாரமே. விநாயகரை தொழுது விட்டு தொழில் துவங்குவது, வேலையை துவக்குவது, ராத்திரி முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக பிராக்கெட் போடுற மாதிரி ஆஞ்சநேயரை தொழுவது, இது 2 தான் உங்களுக்கான பரிகாரம். இதன் மூலமாக தடைகளும் அவமானங்களும் அவப்பெயர்களும் விலகும்.
மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். சனி சந்திரன் சேர்க்கை மனக்குழப்பத்தை தரக்கூடிய வகையில் 7ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். எந்த நபரால் உங்களுக்கு அவமானம் ஏற்படுதோ அந்த நபர் உங்ககிட்ட வந்து கெஞ்சுவாங்க, இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. மனசு இறங்கினீங்கன்னா காலி. அதனால் எக்காரணத்தை கொண்டும் யார் உங்ககிட்ட கெஞ்சினாலும் கல் மனசோடு நிற்கணும். என்ன சார் இப்படி சொல்லித்தரீங்க? ஆமாங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் கல் மனசாக இருக்கணும். நம்ம வந்து அடுத்தவனுக்கு பாவம் பார்த்து தான் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களால் ஏற்பட்ட லாபங்கள் குறைவதற்கான நேரமும் கூட. வழக்கு சம்மந்தமாக ஏதாவது வந்ததுன்னா, லீகல் ப்ரொசீடிங்ஸ் வந்துன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் எதிர்பாலின நட்புகள் அல்லது எதிர்பாலின கஸ்டமர்ஸ்னால உங்களுக்கு தேவையில்லாத வழக்குகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராது. அஷ்டமாதிபதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது. உங்களை எதிர்த்தவங்க அடங்கி போவாங்க. உங்கள் பேரில் சொல்லப்பட்ட அவமானங்கள் விலகும். உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும். ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால எதிர்கொள்ளக்கூடிய மனதைரியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, சந்திரனுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் குரு பரிவர்த்தனா யோகம். இது உங்களுக்கு குழந்தைகளுடன் அந்யோன்யத்தை ஏற்படுத்தும். வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைங்க உங்களை தேடி வரத்துக்கான நேரம் இது. இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருங்க. அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரயஸ்தானாதிபதியான சனி குரு பார்வையில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகள் பையனோ பொண்ணோ ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, ஒரு 30 வயசு இருக்காங்க, 25 வயசு தாண்டிட்டாங்கன்னா அவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வீட்டில் உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தி ஆகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் பெருகக்கூடிய நேரம். சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் பெருகக்கூடிய நேரம். ஆனால் தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் சங்கடம் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையிலேருந்து விடுபடலாம். பிரச்சனையாக இருந்ததுலேருந்து வெளியில் வருவீங்க. அதே சமயம் 6ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை. நட்புக்கள் விஷயத்தில் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. நட்புக்கள்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி தரமாட்டீங்க. ஸோ ஒரு நெருங்கிய நட்பு உங்களை விட்டு விலகிச் செல்லும் வாரமாக இந்த 3ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு பெருசாக நஷ்டம் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன மனஸ்தாபத்தோடு விலகி போவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து புரிய வைக்க முடியாது. ஆனால் அவங்களே புரிஞ்சுக்கிற காலம் வரும்பொழுது உங்களுக்கு மதிப்பு ஏறும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பாற்றலால் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். பெரிய பதவியில் போய் படித்தவங்களுக்கு பெரிய பதவியில் உட்காரத்துக்கான நேரம். நீங்கள் பதவி ப்ரமோஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களா, சனி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறனால பதவி கிடைக்கும். ஆனால் அது நிலையாக இருக்காது. அக்டோபருக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் காலையில் துர்கா சப்தஸ்லோகி சொல்லி பாராயணம் செய்து வாருங்கள். துர்கா சப்தஸ்லோகி சொல்லுங்கள். சாயந்தர வேளையில் யாராவது ஒரு 4 பெண் குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொடுங்க. குழந்தைங்க, பெண் குழந்தை மட்டும் இல்லை, ஆண் பெண் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு ஒரு 4 குழந்தைங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுங்க. இதனால் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் குறையும், நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.